Hi children, I welcome you all to this new academic year. Children, it is the first maths class in this year. I tell you all the best to understand all the concepts in maths throughout this year. Children, before going to start first term syllabus, just we recall our previous class. We have to see some basic maths. Before that, I tell you the importance of mathematics in our daily life. Children, do you know that everything in nature is based on maths? How is it possible? Why maths is important? Let us tell now. Children, maths is not like other subject. It is an understanding skill of maths. In our daily life, நம்ம மேக்ஸோடைய யூஸை நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வேக்கப் ஆனதுலேருந்து ஈவினிங் நைட் பெட் போகிற வரைக்குமே நீ மேக்ஸோடைய ஸ்கில்ஸை நீ ஒவ்வொரு திங்ஸ்லையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷ் பண்ணக்குள்ளே நீ பேஸ்ட்டை மெஷர் பண்ணி எடுக்கிற, நீ ட்ரிங்க் பண்ணுற மில்கை மெஷர் பண்ணி ட்ரிங்க் பண்ணுற, உங்கள் மதர் குக் பண்ணும்போது மெஷர் பண்ணி குக் பண்ணும்போது தான் அந்த ஃபுட்டு நமக்கு ஈட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு, நீங்கள் செய்கிற ஒர்க்கை டைம் அலாட் பண்ணி நீங்கள் ஷெட்யூல் போடுறது எல்லாமே நீங்கள் டைமுக்கு அங்கே நம்பர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே மணியை கால்குலேட் பண்ணி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். உனக்கு அடிஷன் தெரிஞ்சிருக்கணும், சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள் திங்ஸுக்கு வாங்கக்குள்ளே நீ அதை மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிவிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ உன்னுடைய டே டு டே லைஃப்பில் மேக்ஸில் நீ எல்லா பிளேஸ்லையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. நீங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு கூட அதை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உன்னால் வியர் பண்ண முடியும். ஸோ மெஷர்மெண்ட்டு, மணி கால்குலேட்டிங், டைம் ஷெட்யூல், திங்ஸை மெஷர் பண்ணுறது எல்லாமே மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உன்னுடைய லைஃப்பில் நீ செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே மேக்ஸ் இருக்குது. ஸோ உன்னுடைய மேக்ஸை நீ லேர்ன் பண்ணக்குள்ள அதனுடைய லைஃப் ஸ்கில்லாக நினச்சி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணால் தான் அதை உன்னுடைய லைஃப் பேஸுக்கு நீ கொண்டு போக முடியும். ஸோ உன்னுடைய ஃப்யூச்சர் கரியருமே மேக்ஸ் இல்லாமல் எந்த ஒர்க்குமே உன்னால் பண்ண முடியாது. So maths is very important in our daily life. Maths is a self-developing and a life-developing skill. ஸோ மேக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை நீ சால்வ் பண்ணக்குள்ள உன்னுடைய மென்டல் க்ரோத் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இட் ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ் இன் லைஃப். நம்மளுடைய மென்டலாக நம்மளை க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸை நம்ம திங்க் பண்ண வைக்கும். ஸோ மேக்ஸ் இஸ் எ மென்டல் டெவலப்பிங் ஸ்கில். ஸோ we need maths to be happy to live in this world. Yes children, I think you understood what is the use of mathematics in our life. ஸோ மேக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸுமே இன்வால்மெண்ட்டோடு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். இது உன்னுடைய மென்டல் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே children, let's get into today's class. Children, in this class we are going to learn about number system. Children, there are two types of number systems we followed in our country: Indian place value system and international place value system. இந்தியாவில் நம்ம இந்தியாவுடைய place values யூஸ் பண்ணுறோம். அதில் 4 groups இருக்குது. ஒன்ஸ், 1000, lakh, crore அப்படிங்கிற நம்பர் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆல் ஓவர் வேர்ல்டில் ஒரு நம்பர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் இருக்கும், பில்லியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி கோடி, ஒரு கோடிங்கிறத என்ன இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், க்ரோர் சொல்கிறோம் இல்லையா? லட்சம்ங்கிறத லேக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அமௌண்ட்டை நம்ம லேக்ஸில் சொல்லுவோம், க்ரோரில் சொல்லுவோம். ஸோ நம்பர் சிஸ்டம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது ஒன்ஸு, டென்ஸ், 100, 1000, லேக், 10 lakh, க்ரோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள மில்லியன், பில்லியன்கிற நம்பர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நவ் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் இந்தியன் நம்பர் சிஸ்டம். லெட் us learn about number system, Indian place value system. Indian system of numeration la we have ones place, tens, hundreds, 1000, 10,000, lakh, 10 lakh and crores. Indian place value system also called a Hindu-Arabic system. Now I explain about Indian place value system. In this system have 4 periods. இதில் 4 periods இருக்கு. ஒவ்வொரு பீரியட்லையுமே இன்னும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீரியடை ஒன்ஸ் பீரியடுன்னு சொல்லுவோம், செகண்ட் பீரியடை 1000 பீரியட்னு சொல்லுவோம், அண்ட் ஃபோர்த்து பீரியடு லேக்ஸ், தென் லாஸ்ட் ஃபோர்த் பீரியட் க்ரோஸ். இந்த ஒன்ஸ் பிளேஸை மறுபடியும் நம்ம 3 பிளேஸாக டிவைட் பண்ணுறோம். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் அண்டு 100 பிளேஸ். தென் 1000 நம்ம மறுபடியும் தௌசண்ட்ஸ், 1000, 10,000. லேக்ஸை 1 lakh, 10 lakh டிவைட் பண்ணுறோம்.
crore அதே மாதிரி தான் 1 crore, 10 crores and 100 crores. Crores நம்ம 3 டிவைட் பண்ணோம். ஸோ இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் 4 குரூப் பீரியட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பீரியட்லையுமே இருக்கிற குரூப்ஸை நம்ம பிளேஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியடில் ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ் இருக்கும். 1000னா 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore and 100 crore. It's going on. ஸோ அப்போ இந்தியன் பிளேஸ் வேல்யூஸ் இதில் இருக்க பிளேஸ் வேல்யூஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crores and 100 crores. ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூமே நம்ம ஷார்ட் ஃபார்மில் நோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக ஓங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். 10s 40, தென் 100ஸ்க்கு ஹெச்ங்கிற லெட்டர் மென்ஷன் பண்ணுறோம். 1000னா டிஹெச்ங்கிற லெட்டரை மென்ஷன் பண்ணுறோம். 10,000க்கு டிடிஹெச்ங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுறோம். லேக்ஸுக்கு எல் யூஸ் பண்ணுறோம். டிஎல் அப்படின்னா 10 lakhs, சி ஃபார் crore, டிசி மீன்ஸ் 10 crores அண்ட் ஹெச்சி மீன்ஸ் 100 crores. ஸோ சில்ட்ரன், இதுதான் நம்மளுடைய இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். இந்த பிளேஸஸை யூஸ் பண்ணி தான் நான் நம்பரை ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ண கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பிளேஸஸ் ஏற்கனவே தெரியும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. இதை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸை நம்ம கரெக்டாக ரீட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இங்கே இன்னுமே ப்ராப்பராக நம்பர்ஸை ரீட் அவுட் பண்ண தெரியல. ஒரு 2 digit நம்பர் இருந்தால் அதை ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 5, 25 அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் அதை ப்ராப்பராக ஒன்ஸ் பிளேஸில் 5, டென்ஸ்னா 2 பிளேஸில் 2 டென்ஸாக 20, 25 ரீட் அவுட் பண்ணுறீங்க. 3 digit நம்பராக இருந்தால் கூட 473 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுறீங்க. பட் இஃப் இட் இஸ் 4 digit நம்பராக வரக்குள்ள இல்லை 5 digit நம்பராக வரக்குள்ள அந்த நம்பரை ப்ராப்பராக உங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அதை ரீட் பண்ண தெரியல. ஸோ இன் திஸ் கிளாஸ் யூ லேர்ன் ஹவு டு ரீட் அ நம்பர். ஸோ எப்போவுமே நம்ம நம்பரை ப்ராப்பராக நமக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கெல்லாம் நீ நம்பரை பார்க்குறியோ அதை ப்ராப்பராக ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். அது 1000 இல்லை 10,000 இருக்கா, லேக்கில் இருக்கா, 10 lakhல இருக்காங்கிறத நம்பர்ஸை நீங்கள் ஆஃபன் ரீட் பண்ணி பாருங்கள். For example, I tell some numbers. Listen here. The given number is 1, 7, 4, 6. How do you read this number? You first allot the place value. 6 in right side la number write பண்ணும். 6 is in 1's place, 4 in 10's place, then 7 in 100 place, 1 in 1000 place. Place value க்கு தகுந்த மாதிரி அதை ரீட் பண்ணி பாருங்க. 1700. இந்த லாஸ்ட் 2 நம்பர் எப்போவுமே ஜாயின் பண்ணி தான் சொல்லணும். 10s 1s ஜாயின் பண்ணி 4 6 46, 7 3 70 அது மாதிரி ஜாயின் பண்ணி தான் சொல்லணும். ஸோ the number is 1746. How do you read this number? 1746. Let us do one more question. Listen, the next number is 7, 5, 2, 3. You substitute the place value here. 3 in 1's place, 2 in 10's place, 5 in 100 place and 7 in 1000 place. How do you read this number? 7523. Look here, next number 15672. You write in place, under the place. 2 in 1's place, 7 in 10's place, 6 in 100 place, 5 in 1000 place, 1 in 10,000 place. இந்த groups periods இருக்கு இல்லையா, இந்த குரூப்பில் இருக்க நம்பரை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன குரூப்பில் இருக்குது? 1000 குரூப்பில் இருக்குது. அப்போ 15,000 நம்ம இதை தனித்தனியாக 1, 10,000, 5,000லாம் ரீட் அவுட் பண்ணக்கூடாது. அந்த குரூப்பில் இருக்க பீரியடை ஜாயின் பண்ணிக்கணும். 15,000 ஓவராலாக எத்தனை தௌசண்ட்? 15,672. How do you read this number? 15,672. Look the next question. 79820. How do you read this number? 0, 2, 8. Right side the number write பண்ணனும். 9, 7. 1000 group 1000 வச்சுக்கோ. அப்போ 79,000 டோட்டலாக எத்தனை தௌசண்ட்? 79,820. 79,820.
நம்பரை ரீட் பண்ண கற்றுக்கும். இது 1000 குரூப். தட்ஸ் வை இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுறோம். பீரியட்ஸ் தகுந்த மாதிரி கமா போடணும். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 3 பிளேசஸ் இருக்கிற ஒன்ஸ் பீரியடில் 3 பிளேசஸ், ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ். இந்த பீரியடை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே 1000 பிளேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு கமா போடுறோம். அப்போ இந்த 1000 குரூப்பில் இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 1000 நம்பருக்கு நம்ம கம்மா போட மாட்டோம். இந்த குரூப் ஃபினிஷ் ஆன வாட்டி இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னா அப்போ இங்கே ஒரு கம்மா போடணும். அப்போ எந்தெந்த பிளேஸ் நம்ம கம்மா யூஸ் பண்ணணும்? இந்த பீரியட்ஸ் கம்ப்ளீட்டட் பிளேஸில். இப்போ ஒன்ஸ் பீரியட் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 3 நம்பர் ஆஃப்டர் ஒரு பிஃபோரில் ஒரு கம்மா. தென் 1000 பிளேஸ் 2 பிளேஸும் கவர் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு கம்மா. இப்போ லேக்ஸ் 10 லேக்கும் கவர் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு கம்மா. ஸோ டோட்டலாக 3 கம்மாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரோட் ஒன் நம்பர், யூ லிசன். How do you put commas here? Ones place, tens place, 100 place after one comma, 1000, 10,000 place after one comma, lakh, 10 lakh after one comma, then it is crore. It is very easy to read the number. இப்போ பாருங்கள், நம்ம கமாஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக அதை ரீட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கமாஸ்க்கு மேலே நீங்கள் கரெக்டாக பிளேஸ் வேல்யூஸ் நோட் பண்ணிக்கிங்க. இது 10,000, இது லேக்கு, இது 10 லேக்கு, இது crore. நம்ம கமாஸ் கரெக்டாக பீரியட்ஸ் தகுந்த மாதிரி கம்மா போட்டுக்கணும். ஒன்ஸ் பீரியட் ஃபினிஷ் ஆகிடுச்சா ஒரு கம்மா, 1000 பீரியட் ஃபினிஷ் ஆகிடுச்சா 1 கம்மா, லேக் பீரியட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு கம்மா. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப்டர் ஒரு கம்மா, நெக்ஸ்ட்டு 2 நம்பர் ஆஃப்டர் 1 கம்மா, அடுத்து 2 நம்பர் ஆஃப்டர் 1 கம்மா, நெக்ஸ்ட்டு க்ரோஸ் எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். குரூப் வைஸ் ரீட் பண்ணுங்கள். க்ரோரில் எத்தனை க்ரோர் இருக்குது? 7 crore. லேக்ஸை குரூப் பண்ணிக்கிங்க. எத்தனை லேக்ஸ் இருக்குது? 68 லேக்ஸ். 1000 எத்தனை 1000 இருக்குது? 73,120. எப்படி நம்பர் ரீட் பண்ணுறோம்? 7 crore 68 lakhs 73,120. ஸோ நம்ம குரூப் தகுந்த மாதிரி கரெக்டாக நம்பரை நம்ம பிளேஸ் வேல்யூ இன்சர்ட் பண்ணி கம்மா போட்டுட்டோன்னா நீ ஈஸியாக நம்பரை ரீட் பண்ணலாம். ஐ வில் டூ ஒன் மோர் கொஷின். லிசன். 5 6 7 2 3 1 9 100 100 100. It's a big number. You listen how I'm reading it. First I put the comma. Ones, tens, 100 place la oru comma. 1000, 10,000 place finish ஆனே ஒரு comma. Lakh, 10 lakh after 1 comma. This is crore, 10 crore, 100 crore, no problem. ஸோ அப்போ ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பிஃபோரில் ஒரு கம்மா போடணும், அடுத்து 2 நம்பர் பிஃபோரில் ஒரு கம்மா போடணும். ஸோ டோட்டலாக 3 கம்மாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்தியன் பிளேஸ் வேல்யூவில். அப்போ இப்போ இந்த நம்பரை ரீட் பண்ணுங்கள். க்ரோரில் இருக்கிறத நம்ம ஒரே குரூப்பாக வச்சுக்கிங்க. 567 crores, 23 lakhs, 19,100. 567 crores. குரூப் வைஸ் தான் நம்ம ரீட் பண்ணுவோம். எத்தனை க்ரோஸ் இருக்குது, எத்தனை லேக்ஸ் இருக்குது, எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் 100 டென்ஸு ஜாயின் பண்ணி சொல்லுவோம். ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ரைட் த நம்பர், திஸ் நம்பர் இன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸில் ரைட் பண்ணுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உனக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த நம்பரை நீ ரைட் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க நம்பருக்கு நான் கம்மாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ்க்கு ஆஃப்டர் ஒரு கம்மா வச்சுருக்கேன். அடுத்து 2 நம்பர்ஸ் ஆஃப்டர் ஒரு கம்மா போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 3 கம்மாஸ் போட்டாச்சு. இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி ரீட் அவுட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வி வில் புட் த பிளேஸ் வேல்யூ. லிசன் ஹியர். மேலே டாப்பில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒன்ஸு, டென்ஸு, 100. ஒன்ஸ் குரூப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1000, 10,000. 1000 பீரியட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லேக், 10 லேக். இந்த பீரியட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ குரூப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். க்ரோர், 10 crore. எத்தனை க்ரோஸ் இருக்குது? 17 crores. எத்தனை லேக்ஸ்? 5 lakhs. ஹவு மெனி தௌசண்ட்? 6,000. 100ல் நத்திங். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 66. ஸோ த நம்பர் இஸ் 17 crores 5 lakhs 6,066. Shall I write this number in word? Look children, 17 crores. 17, SEVENTEEN, 17 crores, CRORES, 17 crores, 5 lakhs, FIVE 5, LAKHS lakhs, 5 lakhs, 6,000 அந்த வேர்டை எப்படி ரீட் அவுட் பண்ணுறியோ அதை ஸ்பெல்லில் ரைட் பண்ணுறவங்க தான். 6,066, SIXTY 60, SIX 6.
So how do you write this number? 17 crores 5 lakhs 6,066. Let us do one more example. Look children, here the given question is, given number is here. I put the places here. Ones place, tens place, hundred place, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. இப்போ group period wise read out பண்ணுங்க number. 12 crores. How many crores? 12 crores 45 lakhs 60,032. இப்போ எப்படி number read பண்ணும்? 12 crores 45 lakhs 60,032. How do you write this number in words? Look children, 12 crore 45 lakh 60,032. என்ன ரீட் பண்ணுறியோ அதை வேர்ட்ஸில் ரைட் பண்ண போகிறேன். எத்தனை க்ரோர் இருக்குது, எத்தனை லேக் இருக்குது, எத்தனை தௌசண்ட் இருக்குன்னு குரூப்பாக தான் நீ சொல்லணும். க்ரோர் எத்தனை, ஓவராலாக லேக்ஸ் எத்தனை, ஓவராலாக தௌசண்ட் எத்தனை, தென் ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் எத்தனைங்கிறத நோட் பண்ணணும். Okay children, I hope hereafter you read the number correctly, isn't it? I will tell one more example. Again and again I tell you, always you write the numbers from right to left. Place வழியா ரைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்னு ரைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பரை ரீட் பண்ணணும்னா நீங்கள் மேலே பிளேஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிளேஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எது ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, லேக், 10 lakh, க்ரோருங்கிற இந்தியன் நம்பர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பிளேஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இட் இஸ் ஈஸி டு ரீட் த நம்பர். ஸோ இப்போ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம், கம்மா போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு ஃபுல்லாக கம்மா, 1000 குரூப் முடிஞ்சோடனே ஒரு கம்மா, டூ நம்பர் ஆஃப்டர், தென் 2 நம்பர் ஆஃப்டர் ஒரு கம்மா. ஸோ டோட்டலாக எத்தனை க்ரோஸ் இருக்குது? 6 crores 45 lakhs 32,104. How do you read this number? 6 crores 45 lakhs 32,104. So commas are used to mark thousands place, lakhs and crores. So children, இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி நம்பரை எப்படி ப்ராப்பராக ரீட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள், 25760. ஹவு டு யூ ரீட் திஸ் நம்பர்? ஃபர்ஸ்ட் யூ புட் த பிளேஸ் வேல்யூ, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. 1000, 10,000 ஜாயின் பண்ணிக்கங்க, குரூப் பண்ணிக்கங்க. இது ஒரு பீரியட். அப்போ 25,760. ஓகே, ஸோ யூ ப்ராக்டிஸ் வெல் இன் யுவர் ஹோம். எங்கெங்கெல்லாம் நீ நம்பர் பார்க்குறியோ, 3 digit நம்பர், 4 digit நம்பர், 5 digit நம்பர், வெதர் இட் இஸ் 6, 7, 8, 9 digit நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளேஸ் வேல்யூ அலாட் பண்ணி ப்ராப்பராக அதை பீரியட் வைஸ் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர்ஸ்க்கு கம்மா போட்டு பாருங்கள். அந்த ரீட் பண்ண நம்பரை வேர்ட்ஸில் ரைட் பண்ணி பாருங்கள். Okay children, I show some numbers here. You write the place value on it and read this number well and write the numbers name in the given block. You take your notebook and practice whether both read and write practice. So நீ எந்த நம்பரை பார்த்தாலும் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் இருக்க பிளேஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ரீட் அவுட் பண்ணுங்கள். கொடுத்துருக்க எக்ஸசைஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். Okay children, in this video we learned about place value system. I hope this class useful to you, so you learn well and practice well. Thank you. We will meet in the next video.